வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி நம்மளுடைய டேட்டாவின் படி நம்மளுடைய லெவல்ஸின் படி எப்படிலாம் ரன் ஆச்சு, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி, அட் த சேம் டைம் சென்செக்ஸினுடைய 0 to 0க்கு என்னென்ன லெவல்ஸு எப்படிலாம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஜூலை 5ஆம் தேதி நமக்கு ஜூலை 5th, சரிங்களா, ஜூலை 5th சண்டே நமக்கு மந்த்லி செஷன்ஸ் 21வது பேட்ச் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நம்பர் வந்து கரெக்டாக போடும், 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி செஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்றது ஒரு கேப் அப் ஓப்பன், எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஓப்பன் பிலோ, சரிங்களா. கிட்டத்தட்ட எஸ்டர்டே ஹைக்கு மேலே நல்லாவே கேப் அப் ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ. இப்போ நேற்றுக்கு நம்ம ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது 23,950 24,000. அப்போ 23,950ன்றது ஒரு கேம் சேஞ்சர், 24,000 ஸ்ட்ராடல் அப்படின்றது ஒரு ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி. அப்போ அதே தான் இன்றைக்குமே நடந்திருக்கு. நேற்று நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்னு சொன்னோமோ அதில் ஒரு பாயிண்ட் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ வந்துட்டாங்க. பட் நமக்கு இந்த மிட் பாயிண்ட் பிலோ வரல, 950 பிலோ வரல. ஃபஸ்ட்டு நமக்கு வந்த உடனே கீழே வச்சதே இந்த லோ இருக்கு இல்லையா, இதில் தான் நீங்கள் குறிப்பாக கவனிக்கணும். இப்போ ஒரு நல்ல டவுன் வைக்கிறாங்க, ஒரு மொமெண்டம் நல்ல டவுன் வைக்கிறாங்க, அது எல்லா மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீழே ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ மிட் பாயிண்ட்டுக்கு மேலே 950 தான் நமக்கு ஷார்ட் எட்ஜினோ மிட் பாயிண்ட்டு, ஒயிட் எட்ஜினோ மிட் பாயிண்ட்டு. பட் அதுக்கு மேலே அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் மார்க்கெட் வந்திருக்கு, அந்த 5 minutes ட்ரேடான இடம் இருக்கு இல்லையா, அதற்கும் எவ்வளோ தூரம். அப்போ கிட்டத்தட்ட லோ வந்து 969னா 950க்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட வெறும் 19 பாயிண்ட் தான். நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, இப்போ இந்த லெவல் இருக்குன்னா ஒரு லெவலு, அந்த லெவல் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க பார்க்குறதில்ல. அந்த லெவலை வந்துடும், பிரேக் பண்ணிடும், இல்லை அந்த லெவல் வந்துடும், வர்ற வரைக்கும் நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போம், ஒரு 10 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம போய் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது. எப்போவுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு லெவல் டு அனதர் லெவல் வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட நியர்பை ஏதோ சம் லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புட் ஆப்ஷன் ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகலை, கால் ஆப்ஷன் எங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்துட்டு 3rd 5 minute பிரேக் ஆகும்போது தான். 3rd 5 minute என்ன பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், எஸ்டர்டே ஹை அபோவ் ரெண்டத்தையும் பிரேக் பண்ணுறாங்க. அப்போ இப்போ எடுத்துங்க, 24,002 எஸ்டர்டே ஹைனா 24,047 ஓப்பன். அப்போ எஸ்டர்டே ஹை டு ஓப்பன் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த 45 பாயிண்ட்டில் நீங்கள் ஏடிஎம் டெல்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22 பாயிண்ட் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். அந்த இடத்துல 22 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையும் அப்படின்றது அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு நியர்பை ஒரு 22 பாயிண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ வந்துட்டு அகைன் திருப்பி ஓப்பன் அபோவ் போகும்போது செகண்ட் 5 minutes 10 minutesக்கு அப்புறம் நமக்கு டேபிள் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால், அதாவது 24,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், அடுத்து 24,050 கால் ஆப்ஷன், அடுத்து 24,100 கால் ஆப்ஷன். இப்போ இந்த 24,000 என்னது நமக்கு நேற்றுக்கு ஒரு ஸ்ட்ராடலு அண்ட் ஷார்ட் எட்ஜோட டாப்பு அண்ட் எஸ்டர்டே ஹை, இது மூணையுமே பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி அந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்ற பட்சத்தில் அடுத்ததாக ஓப்பன். அப்போ ஓப்பனுக்கு மேலே நமக்கு என்ன லெவல் இருக்குது, 24,100 அப்படின்ற ஒயிட் எட்ஜோட டாப்பு, நேற்றுக்கு நம்ம கால்குலேட் பண்ண ஒயிட் எட்ஜோட டாப். அப்போ அது வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஒன்று. ஆனால் இங்கே என்ன பண்ணிடுறாங்க, ஓப்பனை கடந்ததுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஐவி ட்ராப் அவுட்டு, ஓப்பனை கிடக்கும்போது அந்த ஐவி வந்து பெருசாக ஸ்பைக் ஆகலை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவை தாண்டி நமக்கு ட்ரேட் நடக்கும்போது பையருக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஐவி குறைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, பெருசாக போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருந்தது, டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருந்தது, ஸ்பாட் ஃபியூச்சர் எல்லாமே ஓப்பனாகவும் வந்துட்டாங்க. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நேரம் வந்து ஓப்பன் பிலோ இருந்தாங்க, அவங்களுமே இந்த இடத்துல வால்ஃபிளைட் ஐட்டம் மேலே போகும்போது ஓப்பன் அபோவ் வந்துட்டாங்க. அப்போ எல்லா கண்டிஷன்ஸும் வந்துடுது, ஆனால் அங்கே இம்ப்ளைடு வால்ஃபிலிட்டி இல்லை.
இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்போவுமே அது ஒரு பையருடைய டேட்டாவை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து புட் ஆப்ஷன் சைடில் தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்ன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேத்துக்கு இருக்குது. அப்போ எதிர்பார்ப்பு இருந்தாலும் இங்கே சினாரியோ படி அது நடக்கணுமா இல்லையா? சினாரியோ வைஸ் மார்க்கெட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லையா? பட் சினாரியோ என்னவா இருக்குது, நேற்றுக்கு நமக்கு ஓப்பன் அபோவ் க்ளோஸு, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் க்ளோஸு, எஸ்டர்டே ஹை அபோவ் க்ளோஸ், இப்படி எல்லாத்துக்கும் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. நியர்பை நமக்கு எஸ்டர்டே ஹை கொஞ்சம் கீழே, ஸோ நியர்பை அந்த இடத்துல எல்லாத்துக்கும் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது பாசிட்டிவ் இன்டென்ட். அப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் பிலோ வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நமக்கு மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே 969 ஓப்பன், ஐவி கிட்டத்தட்ட 10க்கும் கீழே வந்துச்சு. அப்போ மினிமம் ரேஞ்ச் நமக்கு ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் தான். அப்போ 969க்கு மேலே போயிட்டால் 24,069 தான் லெவல். 100 பாயிண்ட்டை தான் கவர் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதிகபட்சம் போனால் இன்னொரு 50 பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ அந்த 50 பாயிண்ட்டுக்கு நமக்கு லெவல் இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன் பையர்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இதில் உங்களுக்கு டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு ஒரு 22 பாயிண்ட் 23 பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரேட் அப்படின்றது கால் பையருக்கும் கிடையாது, புட்டு பையருக்கும் கிடையாது. அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் புட்டு பையர் கிடையாதுன்னா, மார்க்கெட் திருப்பி ரிவர்சலில் கீழே வந்தாலும் புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரீமியத்தை விட அங்கே கால் ஆப்ஷனுடைய டிகே இருக்கும். ஐவி புட் சைடு அதிகமாக இருந்தாலும் சினாரியோ வைஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அப்படின்ற பட்சத்தில் புட்டினுடைய இறக்கம் அப்படின்றது கொஞ்சம் புட்டினுடைய ஏற்றம்ன்றது கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்குது. ஏன்னா சினாரியோ வைஸ் அவங்க சைடில் மார்க்கெட் இல்லை. பட் இந்த ட்ரேடை எடுத்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து இதை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. பட் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா இப்போ இடையில எந்த லெவலுமே இல்லை. 24,100லேருந்து 24,047 வரைக்கும் ஓப்பன் வரைக்கும் எந்த லெவலும் இல்லை. அப்போ ஓப்பனுக்கு நியர்பை சப்போஸ் ஏதோ ஒரு லெவல் இங்கே ஒரு எஸ்டர்டே ஹையோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸோ அல்லது ஒரு வீக்லி ஹையோ சம்திங் லெவல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு பிரேக் அவுட்டாக எடுக்கலாம். பட் பிளைண்டாக 50 பாயிண்ட் கேப்பில் எடுத்திங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும். 20-25 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ட்ரேடே இருக்கும். அப்போ கீழே நீங்கள் எஸ்டர்டே ஹையும் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை தான் வந்திருக்காங்க, எஸ்டர்டே ஹை வரல. அப்போ அதுக்கு முன்னாடியே உங்களோட கால்குலேஷன்ஸில் பர்ஃபெக்டாக அங்கே வந்து டார்கெட் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் 24,000 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தும் போது உங்களுக்கு அகெயின் காஸ்ட்டுக்கோ இல்லது கிட்டத்தட்ட அகெயின் திருப்பி ரிவர்ஸில் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடை நீங்கள் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா மிட் பாயிண்ட் அபோவ், நேற்றுக்காக தான் சொன்னேன், 950க்கு அபோவ் இருக்கும்போது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும். 950 பிலோ வரும்போது அது நெகட்டிவாகவே மாறும். அகெயின் நேர்த்திக்கு ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, நேர்த்திக்குடைய ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, அதனுடைய மிட்டை கடக்கும்போது தான் இன்னமும் நெகட்டிவாக மாறும். அப்போ அங்கே வரவே இல்லைன்ற பட்சத்தில் இந்த மார்க்கெட் மார்னிங்கே ஒரு கால் பையருக்கான மார்க்கெட் அது முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நமக்கு புட்டு செல்லருக்கான மார்க்கெட் தான். இப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணவர் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரல அப்படின்னாலே அவர் வந்து பேனிக் ஆக தேவையில்லை. அட் த சேம் டைம் இந்த மிட் பாயிண்டான 950 அவர் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே புட்டை வந்து டிகே பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபடலாம். இப்போ இதிலே ஒரு சாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இதிலே ஒரு சாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிட் பாயிண்ட்டுக்கெலாம் மேலே ட்ரேட் ஆனால் புட் ஆப்ஷனுடைய இறக்கம் எப்படி இருக்குது, மிட் பாயிண்ட்டுக்கெலாம் கீழே ட்ரேட் ஆனால் கால் ஆப்ஷன்ஸுடைய இறக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக புரியும். நம்மளுடைய வீடியோஸே இருக்குது. நம்மளுடைய வீடியோஸில் டெய்லியுமே போட்டுட்ருக்கோம் இல்லையா, டெய்லி வீடியோஸ் எடுத்து மிட் பாயிண்ட் என்ன பாருங்கள், ஷார்ட் ஹெட் ஜீரோ மிட் பாயிண்ட், ஒயிட் ஹெட் ஜீரோ மிட் பாயிண்ட். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, செல்லிங் ஸ்ட்ராட்டஜியும் அதை ஒத்து தான் போகும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அதை கொஞ்சம் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி நான் கம்ப்ளீட்டாக நான் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கேப்சர் பண்ண முடியும். அதிலிருந்து ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட் ஆகும். ஆனால் டேட்டாஸ் பார்க்கணும் நல்லா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு டேட்டா வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடே பண்ண முடியாது. ரொம்ப காலத்துக்கு உங்களால் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எல்லா டேட்டாஸும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான உழைப்பை போட்டு தான் ஆகணும். அப்போ அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அனலைசிஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது சரியான இடத்துல இருக்கும் பட்சத்தில் ப்ராப்ளம். ஏன்னா ஆக்டிவ் கான்டெக்ட் அனாலிசிஸ்ன்றது கிட்டத்தட்ட மேக்ஸிமம், சரிங்களா, நான் சொல்கிறது 80%, நம்ம மெம்பர் சொல்கிறது 90%, 95% ஆகும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நமக்கு மார்க்கெட்டோட ஒத்து போகிற மாதிரி தான் இந்த அனாலிசிஸே அமையுது. அப்போ அதை நீங்கள் வந்து அதோட உங்களுடைய அனாலிசிஸும் உங்களுடைய செட்டப் இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக அவங்களால வந்து கேப்சர் பண்ணி போக முடியும். அட் த சேம் டைம் உழைப்பு போடாமல் எதுவுமே வராது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டுக்கு அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கணும்.
இன்னமுமே கூட நமக்கு அதே மல்டிபிள் ட்ரையாங்கிள் கால் தான் மார்க்கெட்டில் வந்து பில்ட் ஆகிருக்கு. கீழே போயிட்டு திருப்பி வந்தாலும் அதே டேபிள் தான் இருக்குது. அட் த சேம் டைம் டேபிளில் வந்து நமக்கு ட்ரிபிள் ஸ்டாடல் இருக்குது. ட்ரிபிள் ஸ்டாடில் இருக்குது. அப்போ இந்த ட்ரிபிள் ஸ்டாடலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 24,000 ஸ்டாடில், 24,100 ஸ்டாடில், 24,050 ஸ்டாடில். அப்போ எட்ஜில் என்ன இருக்காங்க, 24,000 டு 24,100 அப்படின்னா 23,950 டு 24,150 அப்படின்றது நமக்கு எட்ஜஸ் ஸ்டாடல். இந்த ட்ரிபிள் ஸ்டாடலினுடைய எட்ஜு. இந்த எட்ஜை பிரேக் பண்ணால் ஒரு மொமெண்டம் இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த 150 கீழே 23,950 பிரேக் பண்ணால் ஒரு மொமெண்டம் இருக்கும். பட் அங்கே ஐவி வேணும். ஐவி இல்லைன்ற பட்சத்தில் மொமெண்டம் இருக்காது. அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லை அப்படின்னாலே எங்கள் பையருக்கு ஒரு ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய மெம்பர்ஸுக்கே எடுத்துங்க, காலையில் வந்து 1 லெவல் டு அனதர் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் நியர்பை நமக்கு டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதில் அந்த 24,100 போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஸோ அது டைம் எடுத்துக்கும். ஐவி இல்லைன்னா டைம் எடுத்துக்கும், பொறுமையாக தான் இருக்கும். ஐவி இருந்ததுன்ற பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக இருக்கும். மேலேங்களையும் போயிடுவாங்க டார்கெட்டு. பட் மேலே போய்ட்டு கீழே வந்து திருப்பி மேலே போய்ட்டு அகைன் இப்படி டார்கெட்டை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே. ஆனால் ஐவி இல்லைன்ற பட்சத்தில் 1 ஹவர் கூட ஆகும். ஒரு ட்ரேடு 1 ஹவர் கூட ஆகும். ஆனால் பையர், பொதுவாக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு 1 ஹவருக்கு மேலெலாம் நீங்கள் ஹோல்டிங்கே பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இல்லை சார், நான் வந்து இந்த செகண்ட்ஸில் சார்ட்டை வச்சுட்டு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வந்து நான் கிடைக்கிற இடத்துல ட்ரேட் எடுத்து முடிச்சிருவேன், 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எடுத்துருவேன் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிக்கலில் கொண்டு போகும். இங்கே போய் இங்கே ட்ரேட் எடுக்கிறது, இந்த ஏரியா இருக்குது இல்லையா. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு லோ இருக்குது, ஒரு ஹை இருக்குது அப்படின்னா இடையில போய் இந்த இடத்துல போய் ட்ரேட் எடுக்கிறது, இங்கே இருக்குது இல்லையா, இங்கே போய் ட்ரேட் எடுக்கிறது, இங்கே போய் ட்ரேட் எடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போகிறாங்கன்னா இங்கே போய்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது. நிறைய ட்ரேட்ஸ் வரும் உங்களுக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்களாம் எத்தனை ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க பார்ப்போம். அதுலேயும் இது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு 2 ட்ரேடுக்கு மேலே 3ஆவது ட்ரேடில் நீங்கள் கை வச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலையும் மூவ்மெண்ட்டில் பணம் பண்ண முடியும், இந்த மூவ்மெண்ட்லேயே பணம் பண்ண முடியும். ஆனால் எல்லா மூவ்மெண்ட்லேயும் பணம் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லா மூவ்மெண்ட்லேயும் நீங்கள் ட்ராப் ஆக ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடிக்கடி நான் சொல்லிட்டு வர்றது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எந்தெந்த இடத்துலலாம் மூவ்மெண்ட் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம பணம் பண்ணிடலாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ டேபிளில் நமக்கு 24,000 ஸ்டாடல் கொடுத்துருந்தாலும் கூட அதை தாண்டி தான் நமக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ 24,050 புட் ஆப்ஷன் அப்படின்றது நமக்கு ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம், 24,100 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய டாப். ஒய்டஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 24,000 to 24,100. அப்போ 24,050 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அடுத்தது நமக்கு 24,075 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இது ஆல்சோ ட்ரிபிள் ஸ்டாடல். அகைன் ட்ரிபிள் ஸ்டாடல் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா சைட் பேஸ் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ஷார்ட் ரேஞ்சு அண்ட் ஒயிட் ரேஞ்ச் இருக்கும். இப்போ ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்ச் 24,100 + 138 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,238 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். அதுவே இந்த பக்கம் 24,150 - 136 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,014. அதுக்கு கீழே ஒரு 100 பாயிண்ட்றப்ப 23,914 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்து 138 + 136 274. அப்போ 24,374 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். ஓகேங்களா. அப்படியே 274 இந்த பக்கம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 200ன்ற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 23,850. அதுலேருந்து ஒரு 74ன்றப்ப 23,776 சம்திங் வரும். ஸோ ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் வாய்க்கணக்கில் தான் போடுறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. அப்போ இது ஒன்று. அடுத்ததான் நமக்கு ஐவி, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இன்றைக்கி நாளைக்கு அதை விட நீங்கள் சென்செக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிஃப்டியினுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கவனத்தில் வச்சுங்க. நிஃப்டியில் ஏன்னா சென்செக்ஸில் நம்மளுக்கு ஐவின்றது அந்த டேபிளில் தான் வரும். லைவ் மார்க்கெட்டில் அங்கே ஆப்ஷன் சைடில் தரமாட்டாங்க. ஆப்ஷன் சைடில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி வராது. இங்கே நமக்கு டேபிள் பார்க்குறோம் இல்லையா, அதில் தான் வரும். கால் சைடு 9, புட் சைடு 14. காலை விட புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது. சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ 24,085 முடிஞ்சிருக்கு, 96 பாயிண்ட் ப்ளஸ்ஸு 24,100 நியர்பை தான் முடிஞ்சிருக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸு.
100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் 22 பாயிண்ட் தான் இறங்கியிருக்காங்க, புட் ஆப்ஷன் 66 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. இதுலேயே இந்த ஐவி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ ஐவி யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ப்ரீமியம் கரைதல் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப மஸ்ட். சென்செக்ஸை பொறுத்த மட்டும் 77,155 முடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே டேபிளில் 77,000 ஸ்டார்டில் இருக்குது. ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 77,000, ஷார்ட் எட்ஜினுடைய டாப் 77,500. அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 77,750, 77,250. அப்போ இந்த 250 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 77,750 ஆகட்டும், 77,250, 77,500, 77,000, 76,750 இந்த லெவல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒய்டஸ்ட் எட்ஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 76,500 டு 77,500. அப்போ ஒய்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 77,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 77,250 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இப்போ இந்த சைடு வரும் ரேஞ்ச், அதாவது 77,000 + 337, 77,337 அப்படின்றது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். ஷார்ட் எட்ஜினுடைய டாப் வந்து ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்புக்கும் மேலே இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 77,000 + 155 அப்படின்னா 76,850 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்ததாக நமக்கு இதில் ஆட் பண்ணிக்கிங்க 150 + ஒரு 330 அப்படின்றப்ப 480, கிட்டத்தட்ட 500 வச்சா கூட 77,500 கீழே 76,500. அப்போ 76,500ன்றது ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம், 77,500ன்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். ஒயிட் ரேஞ்சினுடைய டாப்பும் ஒயிட் எட்ஜ் ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பும் ஒயிட் எட்ஜினுடைய டாப்பும் ஒன்று. புரியுதுங்களா? ஒயிட் ரேஞ்சை கால்குலேட் பண்ணி ரேஞ்சில் எடுக்கக்கூடிய டாப்பும் ஒன்று, ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பும் ஒன்று, ஒயிட் எட்ஜ் டாப்பும் ஒன்று. அப்போ இது 3 ஒன்றா இருக்கும் பட்சத்தில் அதை பிரேக் பண்ணால் எப்படி இருக்கும்? பிரேக் பண்ணி ஒரு ஐவி ஸ்பைக் கொடுத்தா மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? மொமெண்டம் ரொம்பவுமே அபரிமிதமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஐவி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை. இந்த ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி வராது, இவங்க கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சென்செக்ஸில் இந்த டேபிளில் தான் ஐவி வரும். பட் இது வந்து உங்களுக்கு குழப்பம். ஏடிஎம் ஐவியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஏடிஎம்மில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அதில் பின்னாடி 2 முன்னாடி 2 எடுத்துக்குவோம். இப்போ காலில் வந்து ஏடிஎம்மில் பின்னாடி 2 முன்னாடி 2 எடுத்து ஈவன் பண்ணுவோம். அதே மாதிரி புட்டில் பின்னாடி 2 முன்னாடி 2 எடுத்து ஈவன் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஆப்ஷன் செயின் இல்லாதனால உங்களுக்கு இது தெரியாது, நியர்பை இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தெரியாது. ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி நிஃப்டியில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ரியாக்ட் பண்ணும். ஸோ நிஃப்டிலேயும் டேபிள் ஒருவேளை மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருந்துச்சு அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. நிஃப்டியில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருந்து மார்க்கெட் ஓப்பன் பிலோ இருந்துச்சு அப்படின்னா சைட் வைஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ்லேயே சைட் வைஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருந்து ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இன்றைக்கி இருந்த மாதிரி இருந்து மார்க்கெட்டும் ஓப்பன் அபோ இருந்து அந்த இடத்துல ஐவி இல்லைன்னா மார்க்கெட்டு ஸ்லோ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ 0 to 0க்கு எட்ஜ் எதுன்னு பாருங்கள். ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வச்சு ஓப்பன் பிலோ நடந்துட்டாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹையே அதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் பிலோ நடந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு சைட் வைஸ் போகிறதுக்கு அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கேயுமே ஒரு ஸ்ட்ராடல் 77,000 ஒரு ஸ்ட்ராடல். அப்போ 77,250 கீழே 76,750 அந்த லெவலில் இன்றைக்கி போய் பாருங்கள். மார்க்கெட் டச் பண்ணிக்காது. ஆனால் இங்கே ஸ்ட்ராடில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. 76,750 மார்க்கெட் போகலை, 77,250 மார்க்கெட் போகலை. அப்போ மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த 2 பக்கமும் போய் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி கூட மார்க்கெட் அமையலாம். நேற்றுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஹையை பிரேக் பண்ணிட்டு அடுத்து லோவை வர்றது, லோவை பிரேக் பண்ணிட்டு அடுத்து ஹை போகிறது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் பார்க்கணும். இங்கே ஒரு 969னா 24,069, அதுக்கு மேலே நமக்கு 24,108 அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 140 பாயிண்ட் நியர்பை நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. 150 பாயிண்ட்டுக்கு அதிகமாக இல்லை, 150 பாயிண்ட்டுக்கு உள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்போ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது, நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி ரேஞ்சு கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐவி குறைஞ்சனால ரேஞ்சும் குறைஞ்சிருக்கு. இன்னும் வரும் நாட்களில் நீங்கள் பார்க்கலாம் 80 பாயிண்ட், நேற்று சொன்ன மாதிரி 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் மார்க்கெட்லாம் நடக்கும். அது இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே நடந்து இன்னும் ஐவி ட்ராப் அவுட் ஆகும்போது அதெல்லாம் இருக்கும். புட் சைடு ஐவி ட்ராப் அவுட் ஆகும் 11-10 அந்த சம்திங் வரும்போது, கால் சைடில் 9-8ன்னு வரும்போதெல்லாம் இந்த 80 பாயிண்ட்டு 70 பாயிண்ட் 60 பாயிண்ட் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ சைட் வைஸ் மார்க்கெட்டுக்கு உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான். மினிமமாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட் அதோட முடிச்சிடணும். அப்போ தான் நீங்கள் நான் சொல்கிறேன் இல்லையா,
இந்த ஒரு ட்ரேடோட நிப்பாட்டிங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா, அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் புரியும். சைட்வேஸ் மார்க்கெட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஹால்ட் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்சைட்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து எண்ட் ஆஃப் த டேயில் அந்த ப்ரீவியூ க்ளோஸ்க்கு மேலே கொஞ்சம் முடிக்கிறது. அந்த மாதிரி டவுன் சைட்னா கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த மாதிரி சைட்வேஸ் போட்டு முடிக்கிறது. ஸோ ப்ராபபிலிட்டி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேட் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தான் அமையும். மார்க்கெட்டை அப்படி தான் கொடுக்கும். நீங்கள் அதுக்கு மேலே எதிர்பார்த்து கிடைச்ச இடத்துலலாம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வைப் அவுட் ஆகிறத பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.